அதனால அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றதையும் காமிச்சிருந்தாங்க. ஒரு அப்பா வந்து ஒரு பையனை ஒரு பெரிய சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேயே வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு என்ன ஆசைன்னா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பழகி பேசி ஜாலியாக இருக்கணும் தான் அந்த பையனோட ஆசை. இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த பையன் வந்து கிராமத்தில் அவங்க அப்பாவை ஓட விடுவான். அந்த ஓட விடுற சீனில் என்ன ஆகும்னா, அவங்க அப்பாவுக்கு இருக்க மூட்டு வலியும் அந்த டிசீஸும் அவங்க அம்மாவுக்கு இருக்கிற டிசீஸும் காணாம போயிடும். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப காமெடியாக இருந்தது. இந்த படத்தில் நடிச்சிருந்த மிதுல்ன்ற பையன் வந்து ரொம்ப நல்லா பேசினான். இந்த படத்தில் அவன் பண்ணுற காமெடி எல்லாம் நான் எங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஏறிய போது நடந்த போது அதை அனுபவித்தேன். அதுபோல் பறந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு தெரியும், பண்பு தெரியும், பாசம் தெரியும், உற்றம் தெரியும், உணர்வு தெரியும், அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு உயரிய படைப்பு ராம் அவர்களின் பறந்து போ. அங்கிங்கனாதபடி எங்கும் வெற்றி கொடி நாட்டிட இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குழுன்னா குளிர் தாங்க முடியல. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு புரியுது. ரொம்ப ஈஸி. வரும்போது இந்த படத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராம் கூட கொஞ்ச நாளாக தான் எனக்கு பழக்கம். இப்போ தான் 2வது தடவை பார்க்குறேன் அவரை. முதல் தடவை நம்ம பாலாவுடைய உணங்காலம் அதில் சந்தித்தேன். இப்போ 2வது தடவை பார்க்குறேன். இதில் இந்த குழந்தைங்க சொன்னதை விட இனிமேல் இந்த கதையில் எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உண்மையிலேயே என் வாழ்க்கை எனக்கு சில விஷயங்களை குத்தி காட்டுது. நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 45, 46, 50 வருஷம் ஆக போகுது. வரும்போது ₹1 நாணயத்தோட சென்னைக்கு வந்தேன். வந்து கஷ்டப்பட்டு அப்போவே ஒரு குழந்தை செல்வராகவன் அப்போவே பிறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலைக்காக கஷ்டப்பட்டு இந்த அப்போ 2 குழந்தை, அப்புறம் 3, அப்புறம் 4. இவங்களை வளர்க்குறதுக்காகவே கஷ்டம். இப்போ கொஞ்ச நாளாக ஃபியூ இயர்ஸ் இந்த கொஞ்ச நாளாக தான் அவங்கள மறந்துட்டு நான் இயங்கிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் அவங்களையே தான் நினச்சி நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மகன் பெரிய டைரக்டராக இருக்காரு, ஒரு மகன் பெரிய ஹீரோவாக இருக்காரு, 2 மகள்கள் மருத்துவர்களாக இருக்காங்க. இதெல்லாம் என்னுடைய சாதனைகள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் இருக்கு இல்லைங்களா, அதை பார்த்து பல குற்ற உணர்வுகள் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தைங்க சொன்ன மாதிரி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் உயர்வுகளும் அவங்களுக்கு தேடி கொடுத்தும் அவங்க தேடுறப்போ அந்த தகப்பனுடைய பாசத்தை நான் கொடுக்கவே இல்லை. இதை அந்த குழந்தைங்க சொன்னது எனக்கு இப்போ நினைவுபடுத்துது. என்னடா பேசுறதுன்னு தெரியாம வந்தோம். ஒரு இடத்துல திடீர்னு நேர்த்தி விட்டா என்ன பேசுறது, அது இந்த குழந்தைங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு என் பிள்ளைகள் அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற டைமை பார்த்துட்டு நான் பொறாமப்படுறேன். அடடா, நம்ம இதெல்லாம் விட்டுட்டோமே அந்த காலத்துல. இப்படி ஒரு கருத்தான படம் சொல்றதுக்கு ராம் ஆல மட்டும்தான் முடியும். அவருடைய படங்கள் ஒன்னொன்றுமே திடீர்னு தரமணின்னு ஒரு படம் வருது. இது என்னடா தரமணின்னு ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் இருக்கிற இடமா இருக்கு, அது என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு அற்புதமான விஷயம். அது கற்றது தமிழ் வடநாட்டு பூரா கொண்டு வந்து காட்டியிருக்காரு. சில விஷயங்கள் அவரால் மட்டும்தான் முடியும்.
இது அவர் தொடர்ந்து செய்யணும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ஒரு பாட்டு தான் கேட்டோம், ஒன்றும் புரியல. ட்ரெய்லர்லையும் ஒன்றும் புரியல. இருக்கா? ஓகே. இல்லை, நல்லா பண்ணியிருப்பார். இஸ் எ மேக்கர். அவர் ஒரு கேப்சூல் இப்படித்தான் இருக்கணும்னு தன்னை மோல்டு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்றார். சினிமாவை தவிர அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சினிமா தான். அவருடைய முயற்சிகள் மேலும் மேலும் நல்லா வரணும். இந்த படம் நல்ல வெற்றியை கொடுத்து, வெற்றி தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது, சினிமாக்காரனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அது இன்னொரு பெருந்தன்மை என்ன அப்படின்னா, நான் பாட்டில் வீட்டில் இருந்தேன். இந்த மீரா கதிரவன் அப்படின்னு ஒரு இயக்குனர், அவர் தேடி வந்தார், நீங்கள் என் படத்தில் நடிக்கணும். ஐயோ, எனக்குலாம் நடிக்க வராதியா, நான் கோவம் அடிச்சு போடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. நீங்கள் என்ன நடிக்கணும்னு கூப்பிடுறோம். எல்லாரும் செய்கிற விஷயங்கள் கிடையாது. நம்ம சிவாஜி கணேசனோட படம் பண்ணதுக்கப்புறம் நம்ம நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். நான் இவ்வளவு சொன்னேன் அவருக்கு. அவர் இல்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் உங்கள் பாட்டில் இருங்க, நீங்கள் செய்கிறத செய்யுங்க, எங்களுக்கு அது போதும் அப்படின்னாரு. இப்படி தான் எல்லாரும் சொல்லி ஏமாத்துறது நம்மளை. ஒரு 8 நாள் 10 நாள் கொடுங்க, 10 நாள் கொடுங்கன்னாரு. என்னடா இது, காசு வேற கொடுக்குறேங்கிறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு போனேன். 10 நாளுங்கிறது 40 நாள் தான் ஆச்சு. 10 நாளுங்கிறது ஒரு 40 நாள் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி, இது ராமுடைய பட விழா தானே. மீரா கதிரவன் டெய்லி ஃபோன் பண்ணி சொல்லி, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் இப்படி நடிச்சிருக்கீங்க, என்ன சார் பின்னிட்டீங்க சார், உங்களுக்கு அவார்டு உறுதியாக இருக்குது சார் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் சொல்றாரு, சரி தலையெழுத்து, இன்னும் படத்தை முடிக்கணும், நம்மளை படத்தில் போட்டிருக்காரு. இந்த ராம் என்ன பண்றாரு தெரியுமா, அவருடைய பிரஸ் மீட்ல என்னை பத்தி சொல்றாரு. கஸ்தூர்ராஜா சார் பிரமாதமா நடிச்சிருக்காரு, இந்த படம் பார்த்தேன், மீரா கதிரவன் நல்லா பண்ணியிருக்காரு. இது அவருக்கு தேவையே இல்லை, அவருடைய படத்துக்கான விளம்பரம். இந்த பண்பாடு அவரை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். பறந்துபோ டைரக்டர் தான், நல்ல ஒரு அற்புதமான டைரக்டர். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் காற்று தமிழ், தங்க மீன்கள், தரமணி, இந்த மாதிரி நிறைய அற்புதமான படங்கள் கொடுத்த டைரக்டர். நான் அந்த படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா, ராம் நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா, இது எப்படி இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படம் நீங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், உங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படம் இது. நான் சமீபத்தில் ரசித்த சில படங்களில் இந்த படமும் ஒன்று. நிறையா இதில் ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அதெல்லாம் நான் நிறைய ஏதாவது சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஹீரோ நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழ் சினிமாவில் டான்ஸ் அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கோட்டை வாலிபன் உங்களுக்கு பத்மி வைத்திய நிமலா டான்ஸ் தான் இன்னை வரைக்கும் ஒரு ஐகானிக்காக இருக்குது. அது மாதிரி நம்ம சிவாவுடைய தமிழ் படம் டான்ஸ் நம்ம மறக்க முடியாது. அந்த குரங்கு படம் காலில் வர அதை மறக்க முடியாது. அதை மிஞ்சல் மாதிரி இல்லை ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு. ஆனால் அந்த டான்ஸினுடைய எண்டில் உங்களை கைதட்ட வைக்கணும். அந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார் சிவா. எனக்கு நான் ரொம்ப மறந்துட்டேன். அது மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் சுகர் லோ ஆகிட்டு இருக்கு, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். என்னுடைய வாழ்த்துக்கள். சில பல படம் பார்ப்போம், சில படம் ஓடும்னு நமக்கு தெரியும், ஆனால் சில படம் ஓடணும்னு நினைப்போம், ஓடணும்னு நினைப்போம். இந்த படம் நான் ஓடணும்னு ஆசைப்படுறேன். வாழ்த்துக்கள். ஏன்னா ஏற்கனவே இது திரை உலகம், இதில் என்ன மாதிரி பேச்சு உலகத்தில் இருக்கவங்க வர்றது இடைஞ்சல். நீங்கள் இதில் புது கண்டிஷன் போட்டிங்கன்னா பயமாக இருக்கு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த
படத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த படம். பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இப்போ எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம். ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவர் பறந்து போன்னு தைரியமா சொல்லியிருக்கிறாரு. பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில பறந்து போ, இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார். அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அருமையான தலைப்பு. படம் பார்த்தேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார். அவரையும் அவரது ஜோடி அவர மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டுருக்கிறார். ஒரு சின்ன கேரக்டரை கூட அருமையா செதுக்கி இருக்கிறார். ஒரு காட்சியும் மனதில் நிக்கிற மாதிரி இருக்கு. சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு. தொலைக்காட்சியில வருகிற படங்களை கூட நாம இப்போ தைரியமா பிள்ளைகளோட பார்க்க முடியல. ஒன்று வயலன்ஸ் அதிகமா இருக்கு. இப்படி ஒரு 2 பீப்பா ரத்தம் வாங்கி ஊத்திடுறாங்க. அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அரிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு. எதுவுமே இல்லாம அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது. அதே மாதிரி இதுல இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் ஒரு உயரமான மலையில ஏறி நிற்பான். அந்நேரம் சூரிய உதயமாகும். உன் லைஃப்ல இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான். அவர் இல்லடா அப்படின்னு அப்பா சொல்லுவாரு. ஏன் உங்க அப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு வரலையான்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், இல்ல நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவன் தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு. இரவுல மழை நேரத்துல போகும்போது தங்குறதுக்கு இடம் இல்லாம ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க. கடும் மழையில ஒரு கணப்பு தீ போட்டு. அவர் பேரு எம்பரர். வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு. ஆனா எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டாரு, எம்பரர். அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது. அந்த பெரியவர் காலையில பார்த்தா அந்த பெரியவர் காணாம இருக்க மாட்டாரு, இந்த பையனும் இருக்க மாட்டான். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அப்பா தூங்கும் போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும். ஆனா அவன் மலை ஏறி நிற்பான். அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பாரு. ரொம்ப அருமையான காட்சி அது. அது ரொம்ப நல்ல காட்சி. அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பாரு, உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு. என் பேரனா இருந்தா நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லும்போது, வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார். இதுக்காகவே இந்த படம் எல்லாம் நல்லா ஓடணும். இப்ப சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும்னு. எனக்கு அதுதான் ஆசை. ஐ எம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டே இருப்பான். அங்க இருக்கிறாரு, ஐ எம் அ கூல் கை, ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ்னு வேற சொல்லுவான். அப்பதான் கொஞ்சம் பயமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க பார்வையில ஒரு 8 வயசு பையன் மனசுல என்ன இருக்கும்? உன் கிரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம், என் கிரஷுக்கு நான் கொடுக்க கூடாதான்னு அவன் கேட்கிற அந்த லாஜிக்கு. அது மட்டும் இல்ல, அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு மேல மேல உயர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனா அவன் அடி மனசு இந்த கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டல்ல இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும். அதை விட மிக காஸ்ட்லியான அந்த போர்டை ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான். நமக்கு தான் வேல்யூ அதிகம். ஆனா சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்ல, அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றத ரொம்ப அருமையா காட்டி இருக்கிறார். ஒரு அருமையான படம் இது. எல்லாரும் கட்டாயம் பாருங்க. நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது. எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை. நீங்க எல்லாரும் பிள்ளைய வீட்டுல வச்சு பூட்டிட்டு போறீங்களே,
அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க, வெளியில பூட்டிட்டு போயிடுறீங்களே, உங்களை ஒரு நாள் உள்ள விட்டு பூட்டினா எப்படி இருக்குமோ ஒரு சின்ன காட்சி இருக்கு. அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க மனசுலையும் சில தேடல்கள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது. அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம். எப்போ உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பல இடங்களுக்கு போய் இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ, இப்பெல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னா சிங்கப்பூர் போ, மலேசியா போன்றாங்க. இல்ல, நம்ம ஊர் காடுகள்ல, நம்ம ஊர் கிராமங்கள்ல, நம்ம ஊர் குளங்கள்ல, வெளிகளிலே இயற்கை இருக்கிறது. அந்த இயற்கையை தேடுங்கள், அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள், அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள். அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும். பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது, படிப்பினையாகவும் இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைங்க வந்து பேசினாங்க பாருங்க, அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது. அதில் ஒன்று மறந்துட்டு நின்னானே, அவன் கூட நல்லா தான் பேசினான், அவன் வயசுக்கு நல்லா தான் பேசினான். அதனால அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான். இந்த குழந்தைகள் எல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான். படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள். இல்ல சார், நீங்களே சொல்லிட்டீங்க ஆல் டாட்ஸ் ஆர் லயர்ஸ் அப்படின்ட்டு இந்த படத்துடைய ஒரு முக்கியமான லைன் இருக்கு. உங்க அப்பா உங்ககிட்ட சொன்ன மிகப்பெரிய பொய்ன்னு இப்போ நீங்க நினைக்கிற விஷயம் என்ன சார்? எங்க அப்பா இப்ப இல்ல. அவரை நினைக்கும் போது லேசா கண்ணில் கண்ணீர் தான் வருது. பெரும்பாலும் அப்பாவுடைய பெருமை அவர் இல்லாதப்பதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கு தெரியும். எங்க அப்பா நிறைய ஆசைப்பட்டார், நான் அப்படி வரணும் அப்படி வரணும், கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். நீ கலெக்டர் ஆயிடுவேடான்னு சொன்னாரு. ஆனா அது மாதிரி ஆக முடியல. ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு தெரியும் நான் ஆக மாட்டேன்னு. ஆனால் ஆயிடுவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, அதுதான் மிகப்பெரிய பொய்ன்னு நினைக்கிறேன். அது பின்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது. இது ஒரு மோட்டிவேஷனை தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஆசைப்பட்டார், அவர் கோவப்பட்டார். ஆனால் மதுரையில் இருந்துக்கிட்டு அந்த காலத்தில் படிக்கிறதுக்கான பெரிய வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு இருக்கிற IAS கோச்சிங் அகாடமியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு எந்த திசையில் போகணும்னே தெரியாது. அந்த லெவலில் அது மட்டும் இல்லை, நான் ஒரு பேச்சாளர் ஆகி 4 பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கிறத அவர் பார்க்கல. அதனால கலெக்டர் ஆகலை, ஏதோ ஒரு மேடைக்காவது போறான்னு கூட அவர் பார்க்கல. அது நினைக்கும் போது எனக்கு வருத்தம் இல்லை. நீங்க ஆமா ஆன்சர் பண்ணிட்டீங்க. அப்பான்ற உறவு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்றது உங்களுடைய ஆன்சர்ல தெரிஞ்சது. Your அப்பா will always be happy from above. Thank you so much for sharing. நன்றி நன்றி. Thank you sir.